வந்த வினையும் வருகின்ற வெள்வினையும் கந்தன் என சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. ஓம் சரவண பவ. வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்வையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சில பரிகாரங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே போதும், அற்புதமான பல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுன்னு சொல்லலாம். அந்த வகையில் எப்படிப்பட்ட பரிகாரங்களை நீங்கள் செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சனி பகவான் பொறுத்த வரைக்குமே இந்த மகரம் கும்பம் 2 ராசிக்கு அதிபதியாக வராரு. அதுலையுமே மகர ராசிக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் சிறப்புன்னு சொல்லலாம். சனின்னு சொன்னாலே மந்தன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் அதிவேகமாக இயங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. புகழோனையோட ஒரு உச்சியில் ஏறின ஆசை உங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. பிரபலங்களோட மனதில் இடம் பிடிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உடனே சொல்லலாம். பெரும்பாலுமே செலவாளி எல்லாமே கிடையாது. நீங்கள் ரொம்ப சிக்கனமானவங்க தான். ஊர் நலம் விரும்பக்கூடியவங்களா, மற்றவங்களுடைய சுக துக்கங்களை புரிஞ்சு கொண்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். யாரையுமே பேச்சால் சாய்க்கக்கூடிய தன்மை உண்டு. எங்கே இனிமையாக பேசணும், எங்கே பொடி வச்சு பேசணும், எப்போ யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத ரொம்ப சரியாக புரிந்து செயல்படக்கூடியவங்க. இதனாலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். பேச்சில் கூட இந்த காரம் புளிப்பு இனிப்புன்னு சரிவிகமாக கலந்து பரிமாறக்கூடியவங்களும் நீங்கள் என்ன சொல்லலாம். வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. என்ன வேணுங்கிறத முன்னாடியே தீர்மானித்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். மனசாட்சி சொல்கிறத மறைக்காமல் வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. சூழ்நிலையே சரியில்லைனா கூட எனக்கு என்னவோ இதுதான் சரின்னு தோணுதுன்னு ஒரு சரியான ஆலோசனை சொல்லக்கூடியவங்களும் இந்த மகர ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். பெரும்பாலுமே உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானங்கிறது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். கோடீஸ்வரர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இல்லாமலாம் இல்லை. பணம் இருக்குதோ இல்லையோ அதை பற்றின சிந்தனை, எப்படி செயல்படணுங்கிற சிந்தனை, இது எல்லாமே உண்டு. நீங்கள் பெரும்பாலும் ஒரு பரிமள பிரியர்களே சொல்லலாம். வாசனை திரவியங்களை பயன்படுத்துறதுல ரொம்ப உங்களுக்கு ஒரு விருப்பமான விஷயமா இருக்கும். எப்போதுமே மலர்ச்சியாக தோற்றமிழைக்க விருப்பக்கூடியவங்களா இருப்பீங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எப்படி பிடிக்கணுங்கிறதுல ரொம்ப ஒரு புத்திசாலித்தானே இருக்கும். அதாவது வியாபார சிந்தனை அதிகமாக இருக்கணும்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்பினவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. அறிஞர்களுடைய நட்பு விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. நிறைய கேள்வி ஞானம், விஷய ஞானம் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். நிறைய விஷயங்களை கிரகித்து கொள்ளக்கூடியவங்களும் நீங்கள் தான். எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவங்களும் நீங்கள் தான். பெரும்பாலுமே சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள் எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு. ஆனால் உங்களுக்கு மற்றவங்க கிட்ட உதவிங்கிறது கிடைக்காது. அதை பற்றி எல்லாமே நீங்கள் சிந்திச்சதும் கிடையாது. பெரும்பாலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே கடினமான உழைப்பு, உழைப்புக்கேற்ற பலன், இது மட்டும்தான். காலில் சக்கரம் கட்டாத குறை மட்டும்தான் நீங்கள் எப்போதுமே. இப்படிப்பட்ட மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, படாத பாடுபட்டுட்டிங்கன்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலமாவது உங்களுக்கு நல்ல காலம் பிறக்காதாங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, வியாபார ரீதியாக, குழந்தைகள் ரீதியான எல்லாமே சிறப்பு தான். மனசில் உறுதி ஒன்று இருந்தால் போதும், இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பல நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம். ஆனால் எதுலேயுமே ஒரு சின்ன குழப்பம் இருக்காது. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ஒரு தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். எண்ணத்தை எப்போதுமே ஒரு தெளிவாக வச்சுருக்க பாருங்கள். மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படையாக பேசுங்க. ஆனால் 3ஆம் நபருடைய பேச்சை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. வியாபார விஷயத்திலையும் அகலக்கால் வைக்கக்கூடாது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கவனமாக இருங்க. இந்த நேரம் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. முன்கோபத்தை குறைச்சிக்க பாருங்கள். வியாபாரத்தில் அனுசரணையாக நடந்துக்க பாருங்கள். பண இழப்பு, பொருள் இழப்பு இது எல்லாமே அதிகமாக ஏற்பட வாய்ப்பில்லை. ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும். இந்த நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்து ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். நரசிம்மர் வழிபாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்யக்கூடிய ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மர் வழிபாடுன்னே சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது மூலமாகும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். மேலுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றமைக்கக்கூடிய பரிகார முறைகளோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் இந்த விஷயங்களை நீங்கள் செய்கிறதால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம்.
அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் பெறணும்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி திருமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாள் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்யறது மூலமா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் மகர ராசி என்பதற்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க எப்போதுமே முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பல தடங்கல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒரு 200 ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த மாதிரியே கூட நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம். இதனால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி ஏழை எளியவங்க மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக இந்த கால்களில் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம். அதே போலதான் வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யணும். இது சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமை நாட்களில் சங்குப்பூ மலர்களை கொண்டு நீங்க சனி பகவான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனி மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னா சனி பகவான் புதன் இந்த 2 கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே சிறப்பு. வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும். வீண் செலவு எல்லாமே கட்டுக்கடங்கி தான் இருக்குன்னு சொல்லலாம். செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் உண்டு. திருமண முயற்சிகளும் நல்ல வரணமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்படும். ஒரு உற்சாகமான சூழ்நிலையை நீங்க அனுபவிக்க போறீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதால இந்த நேரத்தில் மகான்களுடைய ஆசை கிடைக்கும். விவாக வயசுல இருக்கக்கூடிய உங்க பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ நல்ல வர்ணாமை கூட வாய்ப்பு இருக்குது. திருமணமான பெண்களுக்கு விரைவிலேயே மலையில சத்தம் கேட்கக்கூடிய நேரமாகவும் அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சனி பகவான் கொஞ்சம் அனுகூலமா இல்லை. வேலையில கவனமா இருக்க பாருங்க. முயற்சி கொடுக்கறது இந்த நேரம் ரொம்ப நல்லது. உத்தியோகத்துல ஊதிய உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களா இருந்தா மனசுக்கு ஒரு நிறைவு தர மாதிரி நல்ல வேலை நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தற்காலிகமா வேலை செய்றீங்கன்னா கூட ஒரு நிரந்தர பணி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப அனுகூலம் தான். லாபம் படிப்படியாக உயரும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் தான். ஆனால் உற்பத்தியோட அளவை நீங்கள் அளவாக தான் வச்சுக்கணும். முதலீடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் படிப்படியாக இருக்கும். நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் வரும்னு சொல்லலாம். வாய்ப்பை தக்க வச்சுக்க பாருங்க. மக்கள்கிட்ட செல்வாக்கு புகழ் வங்கி வரும். ராசிக்கு குரு பகவான் பார்வை கிடைச்சிருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அமோகமான வெற்றி தொடர்ந்து கிடைக்கும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெற்றிகரமான மாதம்னு சொல்லலாம். உங்க மேல நம்பிக்கை அதிகரிக்கும். கட்சியில செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சியில முக்கிய பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கிரகிப்பு திறன் அதிகமா இருக்கிறதால நினைவாற்று திறனும் அதிகம் இருக்கிறதால எல்லாத்துலயும் உங்களுக்கு இந்த நேரம் வெற்றி தான். தொடர்ந்து முயற்சி கொடுத்து பாருங்க. எல்லா வகையிலும் சிறப்பான பலன் கிடைக்கும். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் உழைப்பு கஷ்டம்தான். ஆனாலுமே உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயம் உண்டு. வருமானம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கால்நடை மூலமா அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பழைய கடன் இருந்தால் அதை அடைச்சு நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. புதிய விளைநிலை வாங்கக்கூடிய யோகம் பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். மகிழ்ச்சி ஏற்படும். இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில நிறைய பாதிப்பு உங்களுக்கு. நீங்க என்னதான் குடும்பத்துக்காக ஓடா தெரிஞ்சிருந்தாலுமே மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு இருந்திருக்காது. பலருமே உங்களை ஏளனப்படுத்திருப்பாங்க. உறவினர் வகையில் ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. இனி அது எல்லாமே இல்லை. இனி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும். உங்கள் பேச்சுக்கு தனி மதிப்புண்டுன்னு சொல்லலாம். பரஸ்பர அன்பு அந்யோன்யம் கணவன் மனைவிக்கிடையே அதிகரிக்கும். திருமணமான பெண்களாக இருந்தால் கருத்தரிக்கிறதுக்கு இந்த நேரம் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனமா இருங்க. தனஸ்தானத்துல சனி பகவான் நிலை கொண்டிருக்கிறதால வீண் செலவு கொஞ்சம் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தனஸ்தானமே வாக்குஸ்தானமே அமைஞ்சிருக்கிறதால சக்திக்கு மீறின வாக்குறுதிகளை தர வேண்டாம். பின்னாடி சிரமப்படாதீங்க. சனி பகவானுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு சிறந்த பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு புதுசாக நிறைய எண்ணங்கள் ஒரு திட்டங்கள் உங்கள் மனசில் இருக்கும். அது எல்லாமே நிறைவேற வாய்ப்பு இருக்குது. முயற்சி கொடுத்து பாருங்கள். சிறந்த நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கள் கூடிய நேரம். எதிர்பார்க்கிறபடி வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவை பூர்த்தி ஆகும். குழந்தைகளோட ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த நேரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரிந்து வாழ்ந்த தம்பதி கூட ஒன்று சேர போகிறீங்க. குழந்தைகளுக்குமே நல்ல வரன் அமையும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய நேரமாக அமையும்.
திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்த தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய நேரம், புதிய பங்குதாரர்கள் இணையக்கூடிய நேரம், அரசு சம்பந்தப்பட்ட வேலை பளு குறையும், எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, விரும்பின இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பல வகையில் நன்மை உண்டாகும். தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி தான். நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தோட தேவையை பூர்த்தி செய்வீங்க. தம்பதிக்கிடையே இணக்கம் கூடி வரும். வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும். குழந்தைகளுக்கு திருமண வரங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் சனிக்கிழமையில் நீங்கள் அனுமன் கோவிலில் வலம் வர பாருங்க. வெற்றில மாலை கட்டி அனுமனுக்கு சூட்ட பாருங்க. இது சிறந்த நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சில விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் நிகழும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.